முதல்ல இதுக்கு இடைஞ்சலா இருக்கிற லக்ஷ்மிய ஒரே அடியா முடிச்சிடலாமா? நான் ரெடி. நீ ரொம்ப நாளைக்கு தனியா விளையாட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வந்துரும். நீ அவன் கூட ஜாலியா விளையாடலாம். அனு எங்க போயிட்டா இவ? பசிக்குதுன்னு சொன்ன. உள்ள வரலாமா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன்னு எதுக்கு நீ தேவையில்லாம லட்சுமிய பார்க்க போனோம்? மாமா கிட்ட திட்டு வாங்கணும். ஏங்கா அதுக்காக படிக்கட்டுல விழ போன குழந்தைய அப்படியே விட்டுற முடியுமா? மாமா திட்டினா என்ன இப்போ? குழந்தைய காப்பாத்திட்டான்ல. ஆமா ஆமா. சரி, அவர் பசிக்குதுன்னு பால் கேட்டாரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஏண்டி அவ என்னத்தையோ பண்ணிட்டு போறா. மாமியார் கிட்ட திட்டு வாங்குறா, இல்ல மாமனார் கிட்ட திட்டு வாங்குறா. உன் வேலையை பார்த்துட்டு போய. சும்மா அவகிட்ட போய். நீங்க ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என் சூழ்நிலை அப்படி. வெற்றி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னத நீங்க நம்பலல்ல? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? வாடி என் சக்காலத்தி, நீயா வந்து என் கையில மாட்டினியா? நான் என்ன பண்ண முடியும்? இப்படி பட்டும் படாம பேசினா எப்படி? சரி சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நான் சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் வாங்களே, எல்லாரும் வாங்களே. அம்மா என்னமா அழுகுற? ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? எல்லாமே போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. அனு, இந்த கர்மத்தெல்லாம் எங்க போய் சொல்லுவேன்? என்ன நடந்தது? அத்தை, அத்தை, இந்த கன்றாவியை நீங்களே பாருங்க அத்தை. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை. சக்தி தனியா இருக்க நேரமா பார்த்து இந்த பொண்ணு போய் உள்ள கதவு சாத்திச்சு. வாட் நான்சென்ஸ்? எது நான்சென்ஸ்? எது நான்சென்ஸ்? கையும் கழுவ மாட்டினதுக்கு அப்புறம் என்னடி நான்சென்ஸ்? நீ பேசாத, மரியாதை கெட்டுரும். ஐயோ மாமா, நடந்ததை ரெண்டு கண்ணால பாத்துட்டேனே மாமா. உள்ள நடந்தது சொல்ல என் வாய் கூசுதே மாமா. சத்தம் போடாத, கொஞ்சம் நிதானமா பேசு. மாமா, இவ்ளோ பெரிய விஷயத்தை நான் அப்படியே பதுசா பொறுமையா சொல்லணுமாக்கோ? என் வாழ்க்கை போச்சு, என் மரியாதை போச்சு, என் புருஷன் என் கையை விட்டு போயிட்டானே. ஐயோ, என்ன சொல்லுடி? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லி தொலை. அக்கா, 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 என் வாழ்க்கையே சூறாவளியா போச்சே. என் புருஷனுக்காக பாலை கொண்டு வந்தேனா, கதவு திறந்து பார்த்தா இந்த பூனை அந்த பாலை குடிச்சிட்டு இருக்கு. ஐயோ 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 ஐயோ, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்ட புலம்புவேன்? எனக்கு நியாயம் கிடைக்குமா? ஐயோ ஐயோ, நான் புது கதையா இருக்கு. மதுவா தப்பா நடந்துக்கிட்டா? ஆமாமா, ஆமா, இந்த ரெண்டு கண்ணால பார்த்து தொலைச்சிட்டேனே. ஐயோ, என்னங்க நீங்க எதுவும் பேச வேணாங்க. நான் உங்களை தப்பா நினைப்பேனா? நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, இனிமே பண்ணவும் மாட்டீங்க. இவதான் உங்களை ஏதாவது பண்ணிருப்பா. அனு, என்ன மாமா? வாய்க்கு வந்த முடியலாம் பேசாத. ஐயோ மாமா, நான் கண்ணால பார்த்தது தானே மாமா பேசுறேன். சரி, நான் சொல்றது நம்ப வேணாம். இப்ப பாருங்க, இதோ எருவுக்குள்ள ரெண்டு பேரும் நெருக்கமா நிக்கறாங்க. பாருங்க பாருங்க. ஏய், அறிவு கட்டவளே, நெருக்கமா இருந்தா தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தமா? மது, நீ சொல்லு, என்ன நடந்தது? ஐயோ, நான் சும்மா சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அத்தை. வேணா இவர்கிட்ட கேளுங்க. ஏய், அவர்கிட்ட என்னடி கேக்குறது? அதுதான் நானே ரெண்டு கண்ணால பார்த்தனே. அவரு ஒண்ணு தெரியாத புள்ள, சும்மா அவர்லாம் கேட்க சொல்லாத நீ. ஐயோ அனு, பாருங்க அத்தை, இப்ப கூட ஜோடியா நிக்கறாங்க. பாருங்க அத்தை. அனுஷ்கா, கண்ணு பாக்குறதெல்லாம் உண்மையாயிடுமாமா? என்ன மாமா சொன்னீங்க? இல்லம்மா, கண்ணுல பார்த்ததெல்லாம் உண்மையாயிடுமான்னு கேக்குறமா? ஏன் உண்மையாகாதா? எப்படி உண்மையாக? அத நீங்க தான் சொல்லணும் மாமா. நீ வளர்றதுக்கு அவர் எப்படி விளக்க சொல்லுவாரு? ஒரு நிமிஷம் அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. அத்தை,
எனக்கு முன்னால அவர் தானே உளறாரு. அவர் எனக்கு விளக்கத்தை சொன்னா அதே விளக்கத்தை நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். என்ன மாமா புரியலையா? அன்னைக்கு வெற்றி மாமாவும் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறத பார்த்து தானே வெற்றி மாமாவை சந்தேகப்பட்டீங்க. அதுவும் இவ சொன்னான்னு. தேனு எங்க சுத்தி எங்க வந்து நிக்கிறா பாரு. ஏமா இவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? என்ன பெரிய புடலங்கா நியாயம். ம், என்ன திடீர்னு மது பக்கம் சாயிர? சேச்சே, நான் யார் பக்கமும் சாயலடி, நியாயத்து பக்கம் தான் நிக்கிறேன். என்ன மாமா நான் சொன்னதுக்கு பதிலே காணோம். நம்ம பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? எனக்கே நீ வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு லட்சுமி தான் முக்கியம்னா தாராளமா அவ கூட போய் சேர்ந்துக்க. உன்னையும் நாங்க தலை முழிக்கிறோம். ஐயோ மாமா, நான் உங்களை குத்தி காட்டணும்லாம் இத சொல்லல. நீங்க வெற்றி மாமா விஷயத்துல நடந்துட்டது நியாயமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்றேன். நியாயம் எல்லாருக்குமே ஒண்ணுதானா? நான் சொல்றதையும் நம்புங்க. இப்ப வந்து இவ சொல்றதை கேப்பீங்க, உங்க மருமக நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? இவளுக்கு தண்டனை கொடுங்க. இல்ல இங்க எதுவும் தப்பு நடக்கல நினைச்சீங்கன்னா அன்னைக்கு வெற்றி மாமாவும் எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்பணும். அனு, யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியாது. அப்பா நீங்க போங்கப்பா. ஐயோ மாமா, நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவே இவ சக்தி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா. அக்கா, தென்மொழி அக்கா, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஐயோ, முதல்ல வெற்றி மாமாவை கைக்குள்ள போட்டுக்க பார்த்தா, மாமா வரவும் அப்படியே அவர் மேல பழிய தூக்கி போட்டுட்டா. இன்னைக்கு ஏன் புருஷன், நாளைக்கு வேற யாரு? தங்கவேல் மாமா தான். ச்சே, இதுக்கு மேல என்னால இதை கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் ரூமுக்கு போறேன். ஏய் நில்றி, நீ உத்தமீனா யார் மேல தப்புன்னு தெரியணும். அனு, நீ ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிற. ஆமா, உன் மேல வச்சிருக்கிற மரியாதையை நீயே கெடுத்துக்காத. அம்மா அவ எதுவும் தெரியாம பண்ணிட்டா, விட்டுருங்க. நீங்க போங்க. சொல்லி வை ஏய், அவகிட்ட. உன் முகத்துக்காக விடுறேன். இது 2வது தடவை. இத பாரு அனு, உன் லிமிட் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்க. ஏய் உள்ள கூட்டிட்டு சரிப்பா, போறேன். நீங்க போங்க. எல்லாரும் உள்ள போங்க. ஐயோ யாரும் போகாதீங்க. ஏய், நில்லுங்க. அனு, சும்மா நான் இருங்க. சொல்றதை கேளுங்க. ஏய், அனு, யாரும் அரைஞ்சிரும். போகாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏய், நில்லுங்க, நீங்க நீ போங்க. முதல்ல போங்க. நில்லுங்க. ஏய், ஐயோ, மாமா, அனு, நில்லுங்க மாமா. சும்மா இருக்க மாட்டேன். நாட்டாம தானே நீங்க அனு. தீர்ப்பு சொல்லிட்டு போங்க மாமா. ஏய், அரைஞ்சிரும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு நிறைய இருக்கு. இந்த வீட்ல வேற யார் யாருக்கு இருக்குன்னு பார்க்க சின்னதா டெஸ்ட் வச்சேன். ஒரு டெஸ்டும் வேண்டாம். திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. உள்ளவா பேசிக்கலாம். முடியாது. ஏய். எனக்கு வேலை இருக்கு, நீங்க உள்ள போங்க. சொன்ன கேளு அனு. போங்கன்னு சொல்றேன்ல. ச்சே. ம். சரி, இனிமே இப்படி பண்ணக்கூடாது. என்ன? அப்பாவை நல்லா பாத்துக்கோன்னு. ஏய் அனு, இன்னும் வரல? என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன்னு சொல்றேன்ல. லக்ஷ்மி, என்னங்க? முழிச்சிட்டு தான் இருக்கியா? நான் தமிழ் பொண்ணு. தமிழ் பொண்ணுக்குலாம் தூக்கம் வராதா? வரும். ஆனா புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் தானே தூங்கணும். அப்புறம் புருஷன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும். ஆஹா, இத்தனை நாள் அப்படி எந்திரிச்ச மாதிரி தெரியலையே. ஏய், என்ன புருஷனை மிரட்டுறியா? ஒரு தமிழ் பொண்ணு புருஷனை மிரட்டலாமா? புலிய மொரத்தால அடிச்சவளும் தமிழ் பொண்ணு தான். நான் புலி இல்லடி, உன் புருஷன். அதனாலதான் மிரட்டுறதோட நிறுத்திக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? அதுக்கு 2 காரணம் இருக்கு. சொல்லு. ஒண்ணு, நான் மனசுல கேட்கணும்னு நினைச்ச கேள்வி எல்லாத்தையும் அனுவே நேரடியா கேட்டுட்டா. ஆ, அப்புறம் 2வது, அது சீக்கிரட் ஆச்சு. எப்படி சொல்றது? சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத, என் தலைலாம் வெடிச்சிரும். நான் தலை வெடிச்சு பார்த்ததே இல்லைங்க. எங்க வெடிக்கட்டும்? ஆ, இப்ப வெடிச்சாலும் பார்க்க முடியாது லக்ஷ்மி. ஏன்? தலைக்குள்ள முழுக்க மண்ணு தான். வெடிச்சா உன் கண்ணுல தான் விழும். ஆ.
சிரிச்சதெல்லாம் போதும். அந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்லு. அது என்ன விஷயம்னா நம்ம குழந்தைக்கு சீக்கிரமே ஒரு தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுது. அடிக்கள்ளி சொல்லவே இல்ல. எங்க முழுசா சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு முந்திக்கிறீங்க? அதான் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஐயோ அது அணு உண்டாயிருக்கான்னு சொன்னாங்க. அட, அப்ப இந்த வீட்ல 3வது வாரிசு வர போகுதா? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்ப சொன்னா? அது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு என்ன? அம்மா சரி, முதல் ரவுண்ட்ல அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் ஒரு குழந்தை முடிவாயிடுச்சு. நாம ஏன் 2வது ரவுண்ட் ஆரம்பிக்க கூடாது? ஆ, ம். தூங்குங்க. ஏய், நீ எப்படி எந்திரிச்ச? தூங்கிட்டு இருந்தவ எதுக்கு எந்திரிச்ச? தூங்கு. அது லக்ஷ்மி. அனுஷ்கா சூப்பர் டி. எப்படி உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது? ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எப்படியோ மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டாச்சு. ஏய், என்னடி பெருசா சாதிச்சிட்ட மாதிரி உனக்கு நீயே முத்தம் கொடுத்துக்கிற, நெட்டி முறிக்கிற, என்னாச்சு? நான் எதுவும் சாதிக்கலதான், ஆனா என் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன்ல. ம், நேத்து நீ போட்ட டிராமா தானே? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன கோத்து விட்டியே? சக்தி, அணைச்சாலும் அடிச்சாலும் ஏன் புருஷனை நான் சமாதானப்படுத்திக்கலாம்ல? முடியாதுன்னு சொல்ல முடியாம பண்ணிட்டியே. உனக்கு எதுக்கு இந்த வேலை? என்ன லக்ஷ்மி அக்காவை எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டீங்க. வெற்றி மாமா கிட்ட யாரும் பேசுறது இல்ல. மாமா மேல இருக்கிற மரியாதையில அவர்கிட்ட யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு விட்டேன். அனு, இப்ப நீ கோவப்படக்கூடாது. உண்டா இருக்க. நான் உண்டா இருக்க விஷயத்தையே சந்தோஷமா யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியலையே. நீ தானே வேணான்னு சொன்ன. முதல்ல அண்ணி கிட்ட சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்ன. ஆமா சொன்னேன். நான் தான் லக்ஷ்மி அக்கா கிட்ட சொல்லிட்டேனே. இது எப்ப நடந்தது? அப்பவே. அப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டுமா? வேணாம். ஏன்? நாளைக்கு கிளப்பின பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டும். லக்ஷ்மி அக்கா கூட எல்லாரும் பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சா? ஏங்க, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? என்ன ப்ராமிஸ்? நமக்கு குழந்தை பொறுக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமாகணும், ஒன்னாகணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும். என்ன, நேத்து டிவில திருப்பாச்சி படம் பாத்தியா? அதுல தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சென்னையில இருக்கிற ரவுடிங்களை எல்லாம் வெட்டி சாச்சிருவேன்னு சொல்லி சபதம் போடுவாரு. அது மாதிரியா? அது மாதிரி எல்லாம் என்னால முடியாதுமா. நான் வரேன். சக்தி, நான் சொல்றத கேளுங்க சக்தி. நான் ஈவினிங் வரும்போது உனக்கு யானை மார்க் பூந்தி வாங்கிட்டு வரேன். சரியா? சரி. ஐயோ சக்தி, நான் என்ன சொல்றேன்னு. சக்தி, சக்தி. என்ன மது, பெட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் போறேன் ஆண்டி. எங்க? எனக்கு வீடு இருக்கு, நான் கிளம்புறேன். மும்பைக்கா போற? பின்ன வேற எங்க ஆண்டி போக முடியும்? இனிமே இந்த வீட்டுல நான் இருந்தா அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். முதல்ல உங்க பையன் வெற்றி அந்த அசிங்கத்தை மறக்கிறதுக்குள்ள இப்போ உங்க மருமக அனுஷ்கா வேற. நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்லை ஆண்டி. எனக்கு இதெல்லாம் தேவையா? பெரிய அவமானமா இருக்கு எனக்கு. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா கல்லடி படதான் செய்யும். நானும் அடிப்பட தயாரா தான் இருக்கேன் ஆண்டி. ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் சம்பவம் நடந்தா என்ன ஆண்டி பண்றது? நானு வந்த வேலை முடிஞ்சிருந்தா கூட இதெல்லாம் நான் பொருட்படுத்திருக்கவே மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இரு மது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்கணும் ஆண்டி? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவமானப்படுத்துற வரைக்குமா? அப்படின்னா சொல்லுங்க, ஹால்ல வந்து உட்கார்றேன். எல்லாரையும் வரிசையா வர சொல்லி வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு போக சொல்லுங்க. மது, இனிமே உன்னை யாரும் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேம்மா. அப்ப என் வேலை முடியாது, அப்படிதானே? ஐயோ ஆண்டி, நான் ஒண்ணு இந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வரல. அதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏமா, நீ ஊரை விட்டு போயிட்டா நீ வந்த நோக்கம் நிறைவேறிடுமாமா? நிறைவேறாதுதான். ஆனா ஏன் உதவி தேவைப்படுற இடத்துக்கு நான் போயிடுவேன்ல. ஏமா, சின்ன வயசுலயே பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் சுமக்கிறியேன்னு நினைச்சேன். அது எல்லாத்தையும் உன் கோபத்தினால அழிச்சிடாதம்மா. நான் கொடுத்த வாக்க நானே நிறைவேற்ற முடியலையேங்கிற வேதனையில இருக்கம்மா. அதுக்காக இந்த கிராமத்துக்கு நடக்கிற நல்ல காரியத்தை வேற இடத்துக்கு போறதுக்கு நான் விட மாட்டேம்மா. என் பேச்சுல நம்பிக்கை இருந்தா பெட்டி எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ.
உங்ககிட்ட நான் இவ்வளவு கோவப்பட்டு பேசிருக்க கூடாது. சாரி அங்கிள், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். விடுமா, எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தானே சண்டை போட்ட. நீ எதுக்காக சண்டை போட்ட? இந்த ஊர் நல்லதுக்காக தானே சண்டை போட்ட. நீ சண்டை போட்டதுனாலதான் இவரும் வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது நல்லது நடக்கணும்னா சண்டை போடுறதுல தப்பே இல்லம்மா. அங்கிள், லக்ஷ்மி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றா. அத மீறி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. மா, இதே ஊர்ல உங்க அத்தை பேர்ல கொஞ்சம் சொத்து இருக்கு. அப்புறம் ஊர்க்காரங்கிட்டையும் பேசி சீக்கிரமே ஒரு நல்ல ஏற்பாட்டையும் நான் பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுமா. சரி அங்கிள், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுங்க. டெய்லி நான் என் பாஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாரு. பெட்டியை உள்ள வச்சுட்டு பசிக்குது, சாப்பிடலாம் வா. சரி ஆண்டி. போ, போமா, வாமா. வந்துருவேல. ம். நீ என்ன தேடி வருவேன்னு எதிர்பார்த்த, நீ வந்துட்ட. சாமி, மனசுல பாரம் இருக்கும்போது எனக்கு போக வேற இடம் தெரியல சாமி. வெறும் பாரம் மட்டும் இல்ல, உன் முகத்துல லேசா சந்தோஷம் தெரியுது. எங்க வீட்ல அணு உண்டா இருக்கா சாமி. அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு மனசு கடந்து துடிக்குது. ஆனா முடியல. அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இருக்கணும். உன் மனசும் அவ எண்ணமும் ஒன்னா இருந்தா அது நடக்கும். சாமி, அது நடக்குமான்னு கேட்டுட்டு போகதான் நான் வந்திருக்கேன். இப்பவும் நீ உன் பிரச்சனைக்காக இங்க வரல. எது நடக்கும்னு இப்போ என்னால உறுதியா சொல்ல முடியாது. எது நடக்கலான்னு ஒரு அளவு கணிச்சு சொல்ல முடியும். என்ன சாமி? நாம விரும்பினதும் நமக்கு கிடைக்கிறதும் வேற வேறையா இருக்கும்போது அதை ஏத்துக்கிறதுக்கும் அது முடியாதப்போ பழகிக்கிறதுக்கும் அவகாசம் கொஞ்சம் தேவைப்படுது. சரி, இன்னொரு முறை பார்ப்போம். ரெண்டு, இன்னொரு தடவை பார்ப்போம். ஆ. ரெண்டுக்கு ஒண்ணு பழுதில்ல. புரியல சாமி. உனக்கு அமைஞ்ச கணவன் கர்மம் செய்யணும்னு விதி. புரியல. தீர்க்க சுமங்கலி பவ. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப. இல்ல சாமி, நான் அத பத்தி கேட்க வரல. நான் கேட்க எனக்கு என் ராசிக்கு சந்திராஷ்டமம். என் வாக்கு பலிக்காது. ஒவ்வொரு மாசம் ஒரு ராசிக்கு 2.25 நாள் சந்திராஷ்டமம். அந்த காலத்துல செய்யற எந்த பூஜைக்கும் பலன் இல்லைன்னு ஜோதிடம் சொல்லுது. 3 நாள் கழிச்சு வா, அப்புறம் சொல்றேன். ஐயோ சாமி, நீ கேட்கிற கேள்வியும் நான் சொல்ற பதிலும் இந்த 3 நாள் பலன் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர சாமி. தீர்க்க சுமங்கலி பவ.
சுவாமி உங்க ராசிக்கு 15ஆம் தேதி தான் சந்திராஷ்டமம். பொய் சொல்லிட்டீங்களே. உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு வரப்போற கஷ்டத்தை நினைச்சு நான் பொய் சொல்றேன். என்ன பிரச்சனை சாமி? நாளைக்கு திரியோதசி, நாளை மறுநாள் சதுர்தசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. போற லட்சுமியோட உயிர் அந்த 3 நாளுக்கு மேல தங்காது. என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அவ இருக்க போறது இந்த 3 நாள் தான்.